சீதை வதைக்குப் பின் விண்ணவர்கள் ராமனை வாழ்த்தி மறைதல். வணக்கம் நண்பர்களே. சென்ற பாடலில் நாம் என்ன பார்த்தோம்? ராமனுடைய இளம்போர் அப்படின்னா அவர் தன் வாழ்நாளில் செய்த முதல் போர், தாடகையை அழித்த அந்த போர். அதோட வீரம் எப்படிப்பட்டதுன்னா, மரண தேவதையான யமன் கூட அரக்கர்கள் உயிரை உண்ண நடுங்கிக் கொண்டிருந்தான். ஆனா ராமனுடைய வில்லாற்றலை கண்ட பிறகு அரக்கர்களின் உயிரை குடிப்பதில் அவனுக்கு ஒரு சுவை தெரிஞ்சு போச்சாம். அப்பேற்பட்ட பராக்கிரமம் அது. இப்படி ராமன் தாடகையை அழித்த பிறகு அந்த வனமே நிம்மதி பெருமூச்சு விட்டது. தேவர்கள், ரிஷிகள், ஞானிகள்னு எல்லாரும் நிம்மதி அடைஞ்சாங்க. இப்போ நடந்தது என்ன தெரியுமா? அசுரர்கள் கொடுமையால தங்களோட இருப்பிடங்களை விட்டு ஓடி ஒளிஞ்சுகிட்டு இருந்த அந்த தேவர்கள் எல்லாம் ராமனை பார்க்க வர்றாங்க. ஆஹா, தாடகை அழிந்தாச்சு, இனி நமக்கு நிம்மதிதான். இந்த ராமன் ஒரு சாதாரண மனிதன் இல்ல, இவன் தேவனேன்னு உணர்ந்து அந்த தேவர்கள் ராமனை வாழ்த்துறாங்க. எப்படி வாழ்த்துறாங்கன்னு கம்பர் தன் அற்புத நடையில இப்போ சொல்றார், கேளுங்க. யாமும் எம் இருக்கை பெற்றேம், உனக்கு இடையூறும் இல்லை. கோமகர்க்கு இனிய தெய்வப்படைக்கலம் கொடுத்தி என்னா மாமுனிக்கு உரைத்து, பின்னர் வில் கொண்ட மழை அனான் மேல் பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே. ஆஹா, கம்பர் எப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு தீட்டி காட்டுகிறார் பாருங்க. தாடகையை அழித்து அந்த பகுதியை நிம்மதியாக்கிய ராமனை பார்க்க வானுலகத்து தேவர்கள் எல்லோரும் அங்கே வர்றாங்க. வந்து என்ன சொல்றாங்க தெரியுமா? முதல்ல யாமும் எம் இருக்கை பெற்றேம் அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு வார்த்தை! யாமும்னா நாங்களும் அப்படின்னு அர்த்தம். நாங்க யார்? நாங்க தான் தேவர்கள். ராவணனோட கொட்டத்தாலையும் தாடகை போன்ற அசுரர்களோட கொடுமையாலையும் நாங்க எங்களுடைய இருப்பிடங்களை, எங்களுடைய தேவர் உலகத்து சிம்மாசனங்களை எல்லாம் விட்டு விட்டு ஒளிஞ்சுகிட்டு இருந்தோம். இப்போ நீ இந்த போரை செஞ்சு தாடகையை அழிச்ச பிறகு நாங்க எங்களுடைய இடங்களை எல்லாம் திரும்ப பெற்றோம் அப்படிங்கிறாங்க. ராமனுடைய ஒரு செயல் தேவர்களுடைய வாழ்க்கையையே மாற்றி அமைக்குது பாருங்க. அடுத்து உனக்கு இடையூறும் இல்லை அப்படிங்கிறாங்க. யாருக்கு? விசுவாமித்திர முனிவருக்கு. அடேயப்பா, விசுவாமித்திரர் எத்தனையோ யாகங்கள் பண்ணணும்னு நினைச்சாரு, எத்தனையோ தவங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு. ஆனா தாடகை போன்ற அரக்கிகள் அவரை நிம்மதியா ஒரு யாகம் கூட பண்ண விடல. இப்போ தேவர்கள் சொல்றாங்க, முனிவரே, உனக்கு இனி எந்த விதமான இடையூறும் இல்லை, நீ நிம்மதியா உன்னுடைய யாகங்களை செய்யலாம், தவங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. விசுவாமித்திரர் எவ்வளவு நிம்மதி அடைஞ்சிருப்பாரு பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? கோமகர்க்கு இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி என்னா அப்படிங்கிறாங்க. இந்த இடம்தான் ரொம்ப முக்கியம். கோமகன் அப்படின்னா அரசகுமாரன், அதாவது ராமன். இனிய தெய்வ படைக்கலம் கொடுத்தி அப்படின்னா இன்னும் இவனுக்கு சில அஸ்திரங்கள் தெரியாது, சில தெய்வ படைக்கலங்கள் இவனுக்கு கிடைக்கணும். நீ இவனுடைய குரு இல்லையா? அவனுக்கு அந்த படைக்கலங்களையெல்லாம் கொடுத்திடு அப்படின்னு விசுவாமித்திர முனிவரை பார்த்து தேவர்கள் வேண்டிக்கிறாங்க. தேவர்களுக்கே தெரியும், இந்த ராமன் ஒரு சாதாரண வில்லாளன் இல்ல, இவன் இன்னும் பல அஸ்திரங்களை பெற வேண்டியவன், இவன் முழுமையான பரம்பொருள் அப்படின்னு. இப்படி மாமுனிக்கு உரைத்து அப்படின்னா தேவர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த மாமுனிவரான விசுவாமித்திரருக்கு இந்த செய்திகளை சொன்னாங்க. என்ன ஒரு மரியாதை பாருங்க, விசுவாமித்திரருக்கும் ராமனுக்கும். இப்படி சொல்லிட்டு பின்னர் வில் கொண்ட மழை அனான் மேல் பூமழை பொழிந்து வாழ்த்தி விண்ணவர் போயினாரே அப்படிங்கிறார் கம்பர். இதை காட்சியா பாருங்க. வானுலகத்திலிருந்து வந்த தேவர்கள் எல்லோரும் ராமனை பார்த்தார்கள். எப்படிப்பட்ட ராமன்? வில் கொண்ட மழை அனான், அதாவது வில்லை ஏந்தி இருக்கின்ற மேகத்தை போன்றவன் ராமன் அப்படின்னு கம்பர் ஒரு அற்புத உவமையை சொல்றாரு. எப்படி மேகம் மழை பொழிந்து உலகத்தை குளிர்விக்குமோ அதே போல ராமன் தனது வில்லாற்றலால் அந்த வில்லிலிருந்து அம்புகளை மழை போல பொழிந்து உலக மக்களை காத்து அசுரர்களை அழித்து குளிர்வித்தவன். அப்படிப்பட்ட ராமன் மீது பூமழை பொழிந்து மலர் மழை பொழிந்தார்கள். மலர் மழைன்னா சாதாரண மலர் மழை இல்ல, தெய்வீகமான மலர்கள் வானத்திலிருந்து பொழிந்தன. வாழ்த்தி, ராமனை வாழ்த்தி அவனுக்கு புகழாரம் சூட்டி விண்ணவர் போயினாரே அப்படின்னா தேவர்கள் எல்லோரும் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிச் சென்று விட்டனர். என்ன ஒரு அழகான காட்சி! ராமனுடைய வீரம், விசுவாமித்திரரின் தவம், தேவர்களின் நன்றி
எல்லாம் ஒரே பாடலில் சங்கமிக்குது. இப்படி தேவர்கள் ராமனை வாழ்த்திச் சென்ற பிறகு விசுவாமித்திர முனிவருக்கு ஒரு வேலை காத்திருந்தது. அது என்ன தெரியுமா? தேவர்கள் சொன்னது போலவே அந்த அரசகுமாரனான ராமனுக்கு பல தெய்வீக படைக்கலன்களை கொடுக்க வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. அடுத்த பாடலில் விசுவாமித்திரர் ராமனுக்கு எப்படிப்பட்ட படைக்கலன்களை கொடுத்தார், அவை எதற்கு உவமையாக சொல்லப்பட்டன என்பதை பார்ப்போம். நன்றி.